அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அவசர அனர்த்த நிலைமையை முகாமைத்துவம் செய்ய 50 பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு மதிப்பீட்டு பிரேரணை. பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து 3 மில்லியன் நிதியுதவி. பல மாவட்டங்களில் இன்றும் மழை பெய்யும் சாத்தியம். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் இன்றும் தொடர்கிறது. சக்தி சிரச நிவாரண யாத்திரை 7வது நாளாகவும் முன்னெடுப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, மாத்தளை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகலாம் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நிட்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 479ஆக உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. மேலும் 350 பேர் காணாமற் போயுள்ளதாக மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 1347 மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. 4,55,405 குடும்பங்களைச் சேர்ந்த 16,14,790 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி, நுவரெலியா, பதுளை, மாத்தளை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் அதிகளவான அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளன. நிட்வா புயலினால் 971 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் 40,000 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக வீடமைப்பு மற்றும் நீர்வழங்கல் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார். கமைய சேதமடைந்துள்ள வீடுகள் தொடர்பில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார். வெள்ளத்தினால் 2,73,000 ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவிக்கின்றது. இதனால் 20 மாவட்டங்களில் உள்ள 1,53,000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் தலைவர் பிரேமஸ்ரீ ஜாசிங்க ஆராய்ச்சி தெரிவித்தார். இதனிடையே நிட்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மேலும் கூறினார். நிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் தற்போது வெள்ளம் வடிந்தோட ஆரம்பித்துள்ளது. வெள்ளம் வடிந்தோடிய பகுதிகளில் மக்கள் வீடுகளை சுத்திகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் நாட்டின் சில பகுதிகளில் வெள்ளம் தொடர்ந்தும் தேங்கியுள்ளது. திருகோணமலை மோதூர் பகுதி தொடர்ந்தும் 4வது நாளாகவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனிடையே பாலக்குடா பாவி நிரம்பியுள்ளதால் கம்பளை மேல் செயலக பிரிவில் உள்ள பாலக்குடா கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. குறித்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசிக்கின்றனர். குறித்த பகுதியில் உள்ள மக்கள் கடந்த சில நாட்களாக கம்பளை போதனா வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். கம்பளை குருந்துவத்த பகுதியின் பல இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவினால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. கடந்த 6 நாட்களாக தடைப்பட்டிருந்த குறித்த வீதியை ராணுவத்தினர் தூய்மைப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மதுளை பசறை பிரதான வீதியின் பல இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகளால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளினால் குறித்த வீதிகள் தூய்மைப்படுத்தப்படுகின்றன.
இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு, சம்மாவஜா தீவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 83 குடும்பங்களைச் சேர்ந்த 256 பேர் கிண்ணியா அல்ஷபா மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கிண்ணியா ஆலங்கேணி விநாயகர் மகா வித்தியாலயத்திலும் ஈச்சந்தீவு விபுலானந்தா வித்தியாலயத்திலும் இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கடுகண்ணாவு பகுதி போக்குவரத்துக்காக மீள திறக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுக்கு அமைய இந்த வீதி திறக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை மாத்திரம் இந்த வீதி திறக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வீதி ஒரு வழி போக்குவரத்துக்காக மாத்திரம் திறக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிமல் கண்டம்பி தெரிவித்தார். இதனிடையே அனைத்து நிலைமைகளினால் இடையூறுக்குள்ளான 176 வீதிகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. ஏனைய வீதிகளை வழமைக்கு கொண்டு வரும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிமல் கண்டம்பி கூறினார். இதனிடையே முப்படையினரும் இந்திய ராணுவத்தினரும் கடந்த 27ஆம் தேதி முதல் நேற்று வரை அனர்த்தத்துக்குள்ளான 31,057 பேரை மீட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தெரிவித்தார். கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் இன்று வரை அனர்த்தத்துக்குள்ளான 27,776 பேர் இராணுவத்தினரினாலும் 1,378 பேர் கடற்படையினராலும் 1,903 பேர் இலங்கை விமானப்படையினராலும் மீட்கப்பட்டுள்ளனர். அதற்கமைய அனர்த்தத்துக்குள்ளான 31,057 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அதற்காக விமானப்படைக்கு சொந்தமான 8 ஹெலிகாப்டர்களும் Y12 ரக 3 விமானங்கள், 2 பீச் கிராஃப்ட் விமானங்கள், இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக விமானங்கள் 2 பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்று நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை, ரம்போடை, மீமுரி, கம்பலை, நாவலப்பிட்டிய உள்ளிட்ட பல பகுதிகளில் கமாண்டோ படையினரால் 288 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு 3 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது. நாட்டில் பேரிடர்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி தாய்லாந்துக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வியட்நாமுக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் உதவியாக வழங்குவதாக தெரிவித்துள்ளது. இது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆசிய பசிபிக் பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகின்றது. இதேவேளை நாட்டின் வலுசக்தி துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி 100 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது நாட்டில் மின்சார உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோக செயல்முறைகளை மேலும் வினைத்திறன் மிக்கதாக மாற்றும். பேரனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் பல நாடுகளைச் சேர்ந்த நிவாரணக் குழுக்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போயிங் C-17 விமானம் நேற்று நாட்டுக்கு வருகை தந்துள்ளது. நாட்டில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையிலும் அவசர மருத்துவ உதவிகளை வழங்கும் வகையிலும் இந்த விமானம் நாட்டை வந்தடைந்துள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவினால் நிவாரணப் பொருட்கள் உத்தியோகபூர்வமாக இலங்கையிடம் கையளிக்கப்பட்டன. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் முன்னாள் பணிப்பாளரும் தன்னார்வலருமான சுனில் ஜாவீர, அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் இந்திகா புஷ்பகுமார் மற்றும் வெளிவகார அமைச்சின் பிரதி பணிப்பாளர் டயனா பெரேரா ஆகியோர் அவற்றை பெற்றுக் கொண்டனர். அவசர நிவாரணப் பொருட்கள் மற்றும் விசேட மீட்புக் குழுவுடனான பாகிஸ்தான் விமானப்படையின் C-10 விமானம் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளது. கொழும்பில் உள்ள இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் இந்த நிவாரணப் பொருட்களை உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு ஒப்படைத்துள்ளதுடன் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனிதருவன் கொடித்துவக்கு உள்ளிட்ட குழுவினர் அதில் கலந்து கொண்டனர். நிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷபாஸ் ஷெரீஃபின் பணிப்புரையின் பேரில் பாகிஸ்தானின் ராணுவத்தின் தேடல் மற்றும் மீட்பு பிரிவைச் சேர்ந்த 47 உறுப்பினர்களும் 6.5 மெட்ரிக் டன் அத்தியாவசிய உபகரணங்களும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. கூடாரங்கள், போர்வைகள், லைஃப் ஜாக்கெட்டுகள், படகுகள், நீர் பம்பிகள், விளக்குகள், பாய்கள், நுழம்பு வேலைகள், குழந்தைகளுக்கான பால்மா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் ஆகியவை இந்த நிவாரணப் பொருட்களில் அடங்குவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் இந்திய ராணுவத்தினருக்கு சொந்தமான கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே இலங்கையின் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன.
சீரற்ற வானிலையினால் பல்வேறு பகுதிகளில் அறுந்து விழுந்துள்ள டெலிகாம் ஃபைபர் கேபிள் மற்றும் செப்பு கம்பிகளை அப்புறப்படுத்தவோ அல்லது வெட்டவோ வேண்டாம் என ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கேபிள் மற்றும் கம்பிகள் அறுந்து வீழ்ந்துள்ள போதிலும் அவை செயற்பாட்டில் உள்ளதாக ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் தெரிவிக்கின்றது. வீதிகளை சுத்தம் செய்யும் போது வீழ்ந்துள்ள கேபிள்களை அகற்றுதல் அல்லது வெட்டுதல் போன்ற சம்பவங்களினால் பல நகரங்களில் தகவல் தொடர்பு தடைகள் ஏற்படும் சம்பவங்கள் தற்போது பதிவாகியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் தொலைத்தொடர்பு ஃபைபர் கேபிள்கள் மற்றும் செப்பு கம்பிகளுக்கு சேதம் ஏற்படுத்தப்படாமல் இருப்பதனூடாக சிறந்த தகவல் தொடர்பை பேணுவதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டு நெருக்கடியாகியுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்ச்சியாக 6வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. பொதுமக்களால் வழங்கப்படும் நிவாரணப் பொருட்கள் 24 மணித்தியாலங்களுக்குள்ளேயே தரைவழி கடல்வழி வான் மார்க்கத்தினூடாக மக்களிடம் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்பான புதிய தகவல்களை தற்போது பார்ப்போம். சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்காக பொதுமக்களால் வழங்கப்படும் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் மற்றும் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. பொதுமக்களால் வழங்கப்படும் நிவாரணப் பொருட்கள் 24 மணித்தியாலத்துக்குள்ளேயே பல்வேறு தரப்பினரின் ஆதரவுடன் மக்களிடம் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று காலை புத்தளம், சிலாபம், ஹங்குராகத்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு பிரேபு பிளேஸில் உள்ள சக்தி சிரச தலைமையக வளாகத்திலிருந்து கண்டியின் உடுதும்புற பகுதிக்கும் இன்று நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. தெப்பானம கலையகத்திலிருந்தும் இன்று காலை மகியங்கனை மற்றும் கலாவ பகுதிகளுக்கும் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கான அத்தியாவசிய பொருட்கள் காலி கஹந்துவாத்த பகுதியிலும் சேகரிக்கப்படுகின்றன. ஹாரகம, மயிலப்பிடிய, பஸ்கம, ஹேவாவிச மற்றும் மாரசன உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. ஹுன்னஸ்கிரிய, உடுதும்புற பகுதியின் நுகை தென்னவில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேற்றிரவு உலருணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கையளிக்கப்பட்டன. சிலாபம், ஆராய்ச்சி கட்டுவ, மகாவிப பகுதியில் பாதிக்கப்பட்ட சுமார் 2000 குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்கள், ஆடைகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. ஜாயல பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவின் கண்காணிப்பில் இலங்கை ராணுவம் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு பங்களிப்பு நல்குகின்றது. இதனிடையே பேரிடரில் பாதிக்கப்பட்டுள்ள எமது உறவுகளுக்கு நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கை ராணுவத்தினருக்கு எனர்ஜி பேக் எனப்படும் ஊட்டச்சத்து பொதிகளை வழங்க சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழு இன்று முதல் தயாராகியுள்ளது. ஊட்டச்சத்து பொதிகளை தயாரிக்கும் பணிகள் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டன. இதற்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரையுடன் பலரும் கைகோர்த்தனர். இலங்கை விமானப்படை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஆகியவை இணைந்து கடல் வழியாகவும் தரை வழியாகவும் வான் வழியாகவும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையை முன்னெடுத்துள்ளன. தரை வழியாக பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத மக்களுக்காக ஆக்கப்பூர்வமான மற்றும் வெற்றிகரமான புதிய முயற்சியை எமது குழுவினர் முன்னெடுத்துள்ளனர். அதுவே பபிள் ரப் முறை. பொதி செய்யப்பட்ட பொருட்கள் சிரச தலைமையக வளாகத்திலிருந்து கட்டுநாயக்க விமானப்படை தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் பலர் தாமாக முன் வந்து எம்முடன் இணைந்துள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள நீங்கள் எமக்கு வழங்கிய மகத்தான பேராதரவின்றி இத்தகைய பெரும் பணியை எம்மால் முன்னெடுப்பது கடினமாகும். இதேவேளை பொதுமக்களால் வழங்கப்படும் நிவாரணப் பொருட்கள் ராணுவத்தினரின் உதவியுடன் கம்பளையில் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டன.
ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த் ரொட்ரிகோவும் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி பணிப்பாளர் கயான் சம்பத் சோமச்சந்திர உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துடனும் சர்வதேச அபிவிருத்தி பங்காளிகள் வலுவாக கைகோர்த்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. டிட்வா சூறாவளிக்கு பின்னர் நிலைமையை மதிப்பிடுவதற்கும் நிவாரணம், மீட்புப் பணிகள் மற்றும் புனர் நிர்மாண செயற்பாடுகளுக்கான உதவிகளை ஒருங்கிணைப்பதற்கும் ராஜதந்திர குழு இருதரப்பு மற்றும் பலதரப்பு அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் சர்வதேச கடன் வழங்கும் நிறுவனங்களை ஒன்று சேர்த்து நிதியமைச்சு நேற்று உயர்மட்ட நன்கொடையாளர் கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. இதன்போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டது. இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் திரைசேரியின் செயலாளர் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு, உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் ஆலோக் பண்டாரு உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள், பிரதமர் அலுவலகம், வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு, அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் திரைசேரி திணைக்களம் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அனர்த்த நிலைமையினால் அவசர கால நடவடிக்கை முதல் விரிவான நீண்டகால மீள்கட்டமைப்பு திட்டத்தை ஆரம்பிக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்தை வலியுறுத்தி சூறாவளியினால் நாட்டின் அனைத்து துறைகளுக்கு மேற்பட்ட பாரிய சேதம் தொடர்பான கண்ணோட்டத்தை திரைசேரியின் செயலாளர் இதன்போது தெளிவுபடுத்தினார். உணவுப் பொருட்கள், நன்கொடைகள், சலுகை நிதி மற்றும் குறுகிய கால முதல் மத்திய கால உதவிகள் உள்ளிட்ட விரைவான மனிதாபிமான ஆதரவு தொடர்பிலும் இதன்போது அவர் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார துறையின் சுருக்கம் மற்றும் உள்நாட்டு கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடுகளினால் ஏற்படும் தடைகளை கருத்தில் கொண்டு மத்திய வங்கி ஆளுநர் வெளிப்புற நிதி ஆதரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும், நாட்டுக்கு அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் சர்வதேச நாடுகளை ஊக்குவிக்குமாறு தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகரை அரசு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். நெருக்கடியான காலகட்டத்தில் இலங்கைக்கு ஆதரவளிப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை பிரதிநிதிகள் குழு உறுதிப்படுத்தியுள்ளது. நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 6வது தவணையான சுமார் 350 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 2 வாரங்களுக்குள் இலங்கைக்கு வழங்கப்படும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி ஒருவர் இதன்போது கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வை மீட்டெடுத்தல் மற்றும் நோய் பரவுவதை தடுப்பதற்கான அனர்த்த நிவாரண நடவடிக்கைகள், அவசர சேவைகள் மற்றும் உணவு, சுத்தமான குடிநீர், சுகாதார பொருட்கள், மருத்துவ பொருட்கள் மற்றும் அவசர சுகாதார சேவைகள் போன்ற அத்தியாவசிய மனிதாபிமான பொருட்கள் உள்ளிட்ட உடனடி உதவிகளை வழங்க பல நாடுகள் தற்போது முன்வந்துள்ளன. பிரதான வீதிகள், பாலங்கள், நீர்ப்பாசன கட்டமைப்புகள் மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு உள்ளிட்ட சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை புனர் நிர்மாணம் செய்வதற்கு ஆதரவாக தற்போதுள்ள கடன் வசதிகளை மறுசீரமைப்பதில் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிய வெள்ள அனர்த்தத்தின் பின்னர் மக்கள் தற்போது படிப்படியாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் பாரிய பிரச்சினை நோய் பரவலாகும். இது தொடர்பில் சுகாதாரத்துறையினர் ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொற்று நோய்களை எடுத்துக்கொண்டால் இன்று அதிகமான வயிற்றுப்பெருக்கு, வயிற்றோட்டம், எலிக்காய்ச்சல், சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டெங்கு போன்ற பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், மனநல அழுத்தத்துக்கு உட்படுகின்ற பிரச்சனைகளை இங்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். முதலாவதாக, நாங்கள் உண்கின்ற உணவு மிகவும் பரிசுத்தமானதாகவும் சமைத்த உணவாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் அருந்துகின்ற நீர் மிகவும் சுகாதாரமாக இருக்க வேண்டும். முடியுமாக இருந்தால் கொதித்தாறிய நீரினை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காலங்களிலே எலிக்காய்ச்சல் அதிகமாக பரவுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எலிக்காய்ச்சலிலிருந்து உங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வைத்தியர்களுடைய ஆலோசனையின்படி டாக்ஸிசைக்ளின் என்கின்ற அந்த மருந்தினை எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் இடம்பெயர்ந்த முகாம்களிலே இருக்கின்றீர்கள், அங்கே சுகாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தடுமல், காய்ச்சல் போன்ற விடயங்கள் காணப்படுகின்றன. இவைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு இருப்பவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, சுகாதார பிரச்சனைகள் இருந்தால் அவர்களை பாதுகாப்பான முறைகளை வைத்துக் கொள்ளுங்கள். முகக்கவசம் அணிவது, கைகளை கழுவிக்கொள்வது போன்ற அடிப்படை சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொள்ளுங்கள். குறிப்பாக இன்று வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல இடங்களிலே நீர் தேங்கி காணப்படுகின்றது. இதனால் நுளம்பு பெருக்கம் அதிகமாகும். இதனால் டெங்கு, சிக்கன்குனியா போன்ற வருத்தங்கள், நோய்கள்
உங்களை பாதிக்கும். எனவே அவைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தம் அல்லது மன ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த மக்கள் முகம் கொடுக்கின்றார்கள். மன ரீதியான பிரச்சனைகளுக்கு உட்பட்டவர்களை நீங்கள் முதலாவதாக அவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களோடு கதைக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல விடயங்கள் கூறுவது என்பதை விட அவர்கள் சொல்கின்ற விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு படிப்படியாக அவர்களை முகம் கொடுக்க வேண்டும். மனநல சேவைகளுக்காக வேண்டி 1926 என்கின்ற ஒரு தொலைபேசி இலக்கம் 24 மணித்தியாலமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதோடு பெண்களுக்கான மாதவிடாய் சம்பந்தமான சுகாதார நடவடிக்கைகளையும் கவனம் எடுத்துக்கொள்ள. தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகள் புயலினால் பாரிய பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளன. சென்யார் சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட தாய்லாந்து அரசாங்கத்துக்கு மாத்திரம் 15.7 பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் தாய்லாந்தில் குறித்த அனர்த்தத்தினால் 170 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே இந்தோனேஷியாவின் பெய்த பலத்த மழையினால் வீடுகள், வீதிகள், பாலங்கள் உள்ளிட்ட நாட்டின் உட்கட்டமைப்பின் பாரிய பகுதி சேதமடைந்துள்ளது. இந்தோனேஷியாவில் 4 பில்லியன் டாலர் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதுடன் வியட்நாமில் 3 பில்லியன் டாலர் அளவிலான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.